அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். அடிக்கிறானே போடு அடிய போடு போடு அடிய போடு அடிக்கிறான். என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. அடிக்கடி அடிக்காம இருந்தா சரி. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. இங்க போடுறேன். நீ வெளியே போயிரு. போடுற போடு ரவி. உண்ணா டேய் ரவி போடுற. டேய் தப்பு உந்து. போ போ. மச்சான் உன் ஆளுக்கு இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. டேய் அவ உந்துரா. அவன் என்ன ஹியூமன் பீயாடா உந்து எந்துன்னு ப்ராப்பர்ட்டிடா. என்னடா பண்றாங்க? ஏன்னா எப்படி இருக்க நீனு? பார்வை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற. நேத்து வரைக்கும் தங்கச்சி சொல்லியிருந்தீங்க. அதே வாயில கூச்சமே இல்லாம தங்கச்சின்னு சொன்ன ஒரு பொண்ணு கூச்சமே இல்லாம நிறைய பேர் அண்ணா கூப்பிடுறாங்க. வாய் என்னன்றது எனக்கு தெரியும். இல்லடா ஏதாவது தப்பா ஃபைண்ட் அவுட் ஆச்சுன்னா ஒரு தங்கச்சிய 2 வாரமா பார்த்த நீ யாரு? ஏன் இப்படி ஒரு சரி அப்ப நான் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். திருப்பி தங்கச்சி நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஒண்ணுமே புரியல. அணிய பாக்கிறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பாக்கிறதுக்கு நம்ம புள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க புள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல அவரு கூட நான் சேர்ந்து, நான் மட்டும் இல்ல பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்கள அடிக்கிறது 60 பேர் இருந்தா கூட கோட்டெல்லாம் கழட்ட சொல்லி வச்சு எல்லாம் உறிஞ்சிடுவாங்க. எனக்கு 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க கொடுங்க, சத்தியமா கொடுங்க. இதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது. ஆடு வச்சாதீங்க கண்டிடும் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். 10 மணி சொன்னா அவருடைய உள்ள 5 மணி ஆச்சுன்னா வெளியே போகும். அங்க சுத்தி எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இறங்கணும், செட் பண்ணுங்க, அப்படி இறங்குது, இது பண்ணுங்க, இது கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. யார் டைரக்டர் சொன்னா லோகேஷ் கனகராஜ். உடனே போன் பண்ணேன், மொத்தவங்க யாரும் முந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாங்க அப்படின்னு. எனக்கு ஏதாவது இருக்கீங்களான்னு கேட்டேன். வச்சிருக்கேன் சார். நெல்சன் வர்றாங்க, இதற்கு கிடைக்குமான்னு கேட்கறாங்க. மணி கூட பண்ணிருக்கேன், சங்கர் கூட பண்ணிருக்கேன். கமல் போன் பண்றாரு. கமல் போன் பண்ணி நான் முதல்ல கேட்டேன், நான் வெயிட் பண்றேன், அவரே வரல. இல்ல வச்சிருக்காரு, உடனே கூட்டிட்டு வாங்க, இந்த வாட்டி விடக்கூடாது. சிரிச்சுட்டே அழிக்கலாம், அழுதுகிட்டே அழிக்கலாம், பேசிக்கிட்டே அழிக்கலாம், சைலண்டா அழிக்கலாம், ஆளை வச்சு அழிக்கலாம். அவன் 2 பேரும் வச்சிருந்தோம். சத்யராஜா கேட்டீங்களா? கேட்ட அவர் பண்றேன்னு சொன்னாரு. பண்றேன்னு சொல்றதே பெரிய விஷயம். ஸ்ருதிஹாசன் எது ஸ்ருதிஹாசன் அவங்க கிட்ட கேட்டீங்களா? அங்க வெயிட் பண்றாங்க, நீங்க சரின்னு சொன்னாங்க. இது எப்படி பண்றாங்க? சூப்பரா பண்றாங்க. 3-4 நாட்டுல போயிட்டு ஒருத்தரை ட்ரை பண்ணிட்டு இருக்க, எப்படியாவது பிடிச்சிடுறேன். நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? அவரே பிடிச்சிட்டாரா? பண்ணிருக்காங்க. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. அமீர் கான் ஒத்துக்கிட்டாங்களா சார்? ஆமா சார் பண்றார் சார், ஒத்துக்கிட்டாரு. கூட எப்படி இப்படி பண்றது சார்? ரூம்ல லேட்டு சார் பார்க்கணும் சார். நான் உலக நாகன் பொண்ணுடா நாகார்ஜுனா வந்தாங்க 3 years பிஃபோர் பண்ணது. பழக்குது. நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னடா இது? மார்னிங் போடுவாரு, போட்டு வேலைக்கு போவாரு, வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு போடுவாரு. செம்ம அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனா இல்ல, அண்ணா அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா மூஞ்சி இது? வியாபாரம் ஆகாது. இன்னொரு குரலும் கேட்கும்.
பேசு. நீயும் பண்ணணும், மற்றவங்களும் பண்ணணும். ஒத்தவைய முளைய போடுற ஏண்டா வர இப்போ சைலண்ட் ஏண்டா வர இப்போ சைலண்டா அத போய் நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுனே. வணக்கம். வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். அடிங்கள இப்படி நீ சொன்ன பேச்ச கேட்காம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோட ஒரு வழியில பாத்துக்கோ. எப்ப ஊருக்காரங்க யாரும் இதுல தலையிடாங்க. இதனால வர்ற எந்த லாப நட்டத்தையும் அந்த குடும்பமே பாத்து கிடக்கும். நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடே. ரெண்டு ஒண்ணு மூணு என்னப்பா முடியாதுன்றியா? என்ன அர்த்தம்? முடிவு என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேக்குறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பொருளா இல்ல, வெறும் பணமா தான். கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மனுக்கு லுங்கி சட்டை, நடுமனுக்கு பேண்ட் சட்டை. என்ன கத்தி எடுக்க கையில உள்ள யார் தெரியல பாண்டிய 66 போல பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் படவா. ஏய் நீ கத்திய காட்டினா பயப்படுறாங்க. என்ன போலீஸா இல்ல பொது ஜனமா? நான் கத்திய தூக்கினேன். I ain't tryna tell you what to do, we're tryna play cool. Baby, I ain't playing